Good morning students, I am MRK. We are going to see +1 mathematics grouping technique அப்படின்றத பயன்படுத்தி ஒரே மாதிரியான சம்ஸை உனக்கு டிஸ்பிளேல சொல்லி கொடுக்குறேன். 3 சம் எடுத்திருக்கேன் 5th யூனிட்ல 5.4 எக்ஸசைஸில் 3rd சம் 4th சம் 5.25 எக்ஸாம்பிள் சம் மூணுமே 5 மார்க் சம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக். ஸோ எவ்ரி எக்ஸாம் ஸோ கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்க படிச்சுக்கோ. இது மேலே கொடுத்துருக்கு, கொஸ்டினில் கொடுத்ததை சரி பண்ணிக்கோ. இந்த கொடுத்துருக்கு, இதுதான் கொஸ்டின். ஓகே குட். இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்கு, குட். இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்கு, குட். இதில் ஒரு டிஃபரெண்ட் கண்டுபிடிச்சிக்க. இதில் ரெண்டுலையும் இடையில மைனஸ் இருக்குது, ரெண்டுக்கு இடையில மைனஸ் இருக்குது. இது மட்டும் மல்டிபிள் டேமாக இருக்குது. எப்படி சார் மல்டிபிள் டேமாக இருக்குன்னா, ஹோல் ரூட் ஆஃப் 1 - x by 1 + x இருக்குல்ல, அது தனித்தனியாக அப்படி பிரித்தோம்னா இதை மேலே கொண்டு போனோம்னா எனக்குள்ள என்ன வந்துடும், மல்டிபிள் வந்துடும், இன்ட்டு தானே வரும். அப்போ இதை மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக எலாபரேட்டாக செய்ய வேண்டியிருக்கும். இந்த சம்மை மட்டும் மினிமைஸ் பண்ணி செய்யலாம். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் இதை வச்சு தான் நான் அந்த கணக்கை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண போகிறேன். ஃபார்முலா, பைனாமியல் ஃபார்முலா 1 + x⁴n = 1 + nx + n × n - 1 / 2 ஃபேக்டோரியல் × x² அப்படின்னு அர்த்தம். அடுத்து x³ எழுதணும்னா n × n - 1 n - 2 / 3 ஃபேக்டோரியல் x³ அப்படின்னு எழுதணும். அப்படி போயிட்டே இருக்கணும். ஓகே, பவரில் உள்ளதான் n, ஃபர்ஸ்ட்ல உள்ளது 1, அடுத்து x. அப்போ இந்த கணக்கை சரி பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். கியூப் ரூட் ஆஃப்னு சொல்லல மேலே 1/3 1/3 போட்டிருக்கேன். இந்த ரெண்டுக்கும் ஆறாவை பார்த்துக்கிட்டே வா. ஓகே ரைட் குட். நெக்ஸ்ட் 1 வரணும்ல ஃபர்ஸ்ட்ல, அதனால x³ காமனாக எடுக்கிறேன். x³ காமனாக எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட்ல 1 வந்துடும், அடுத்து 6/x³ எழுதணும். ஏன் சார் 6/x³ எழுதுறீங்க அப்படின்னா, திருப்பி x³ உள்ள மல்டிபிள் பண்ணால் x³ கேன்சல் ஆயிரும். தெரியலன்னா பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட நல்லா படிக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணல, சார்ட்ட கேளு. புரியுதா சொல்றது? அதே மாதிரி x³ வெளியே எடுக்கையில் ஹோல் பவர் 1/3 தான் வரும். சரி சார் 1/3 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1/3 அடுத்த இதில் போடாமல் இருந்துடக்கூடாது. 1/3 இரண்டுக்குமே காமன், x³ r காமன். நான் வெளியெடுத்திருக்கிறதோ 1 மட்டும், x³ மட்டும். அதனால இன்னொன்னுக்கு இருக்கத்தானே செய்யும், அதனால பேலன்ஸ் மேலே இருக்கத்தான் செய்யும். ரைட், அதே மாதிரி செகண்ட் ஒன்லையும் x³ வெளியெடுத்திருக்கேன். இதில் என்ன செய்யறோம், 1 + 3 இருக்கனால 3/x³ போட்டிருக்கேன், ஹோல் பவர் 1/3 போட்டிருக்கேன். ரைட், x³ வெளியே எடுத்தனால அந்த 1/3 அடிச்சு விட்டுரு, xxன்னு வந்துடும். ரைட், இது நான் சொன்ன மாதிரி மைனஸ் இருக்கனால 2 ஸ்டெப்போட ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் கணக்கை. 1 + nxன்னு 1 + nx அப்படின்னு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். 1 + nx அப்படின்னு சொல்லோட ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இந்த பாரு, நீ வேணா கவனிச்சு பாரு, உனக்கே தெரியும். இதுல என்ன இருக்கு, 1/3. எக்ஸுக்கு இதுதான் எக்ஸ், இதுதான் எக்ஸ், இதுல எக்ஸ் இது இந்த பைனாமியல்ல. அப்ப இது 1 + nx, இது n, இது எக்ஸ், இது n, இது என்னது எக்ஸ். முடிஞ்சா முன்னாடி இருக்கு 1 + nx போட்டாச்சு. மைனஸ் உள்ள ஓப்பன் பண்ணி விடு, இல்லை ரெண்டே அடிச்சுக்கோ. அடிச்சுட்டா 2/x³, இது ரெண்டே அடிச்சுட்டா 1/x³ இந்த இருக்கு. இப்போ மைனஸ் ஓப்பன் பண்ணி விடு, நான் உள்ள சாரி இதை மல்டிப்ளை பண்ணி விடு, இது இப்படி உள்ள போகும். அப்போ எக்ஸ் என்ன வந்துடும், கீழே கேன்சல் ஆகும்ல, கீழே இருக்கு டினாமினேட்டர்ல x³, இது மேலே நியூமரேட்டர்ல போய் சேரும். அப்போ அடிச்சிடலாம், அதே மாதிரி தான் அடிச்சிடலாம். இப்போ +x - x, ஏன்னா இது மைனஸ் உள்ள போகும், இது -1/x³ வரும். சைனை பார்த்துக்கோ. ரைட் குட். இப்போ அடிச்சு விட்டுட்டேன். -1/2 சாரி +1/2x², இங்கே -1/2x -1/x². ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோ. ரெண்டையும் கீழே எல்சிஎம் எடுத்து கரெக்டாக இருக்கனால, காமனாக இருக்கனால, டினாமினேட்டர் காமனாக இருக்கு, நியூமரேட்டர் கழிச்சு விட்டுரு, அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே குட். இதே தான் இங்கே பயன்படுத்த போறேன், இந்த லாஸ்ட் ஒன் பார்த்துக்கோ. அதில் x³ வெளியே எடுத்துட்டோம்னா x³ ஹோல் பவர் 1/3 வந்துடும், x³ ஹோல் பவர் 1/3 வந்துடும். அடிச்சிட்டோம்னா எக்ஸ்ன்னு வந்துடும், எக்ஸ்ன்னு வந்துடும். இதுலையுமே நீ 2 ஸ்டெப் பயன்படுத்திக்கலாம். மைனஸ் இருக்கிறனால சார் மினிமைஸ் பண்றேன் பார்த்துக்கோ, மினிமைஸ் பண்றேன் பார்த்துக்கோ கணக்கு. ஏன்னா உனக்கு ரொம்ப எலாபரேட்டா செய்யணும் அவசியம் இல்லை. 5 மார்க்ஸ் சம் வேணாம். மல்டிபிள் இருந்தால் மட்டும் 3 ஸ்டெப் செஞ்சுக்க, காரணம் இருக்கு, அதனால சொல்றேன். இதுல பாரு x² டேர்மோட முடிஞ்சிருச்சு, இதுல என்ன இருக்கு, x² டேர்மோட முடிஞ்சிருச்சு, அதனால நான் நிறுத்திக்கிட்டேன். இப்போ இதுல 1 x³ வெளியே வந்தனால 1 + 7/x³ வந்துடும், இங்க x³ வெளியே வந்தனால 1 + 4/x³ வந்துடும். இதே தான் 1 + nx தான், இந்த ஃபார்முலா தான். 1 + x ஹோல் பவர் n, n-க்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாரு, 1/3 இருக்கு, x-க்கு பதிலாக 7/x³ இருக்கு. அப்போ இது n, இது x, இது n, இது x. அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ண 1 × 7 3x³. இது என்ன சார் x² போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன் ஆன்சரை. அப்படி அப்போ ஒன்று கேன்சல் ஆயிரும்ல, நியூமரேட்டர்ல போய் சேர்ந்துரும்ல, அது மேலே போய் சேர்ந்துரும், தொகுதியில் போய் சேர்ந்துரும். அப்போ பகுதியில் அடிபட்டு போயிரும்ல, அதே மாதிரி இதை கொண்டு உள்ள சேர்க்கையிலைங்க அதே மாதிரி கேன்சல் ஆயிரும்ல. அப்போ இது மிச்சம். இப்போ மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி விடு, -x வந்துடும், இது ப்ளஸ் ஆயிரும். சாரிடா, இது என்ன ஆயிருது, ப்ளஸ் ஆயிரும். இதில் சம் மிஸ்டேக் இருக்கு, ஏதோ இன்னும் மிஸ்டேக் இருக்கு அப்படின்ட்டு பாரு.
இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்க. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் தான் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன இந்த இடத்துல 1 + nx அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே வந்து 1 × -x, இங்கே என்ன வந்துடும் -x, இது மைனஸ். அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணையில் என்ன எக்ஸா மாறுதுடா தம்பி, பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனி அப்படின்னா இந்த அதாவது ப்ராக்கெட் போட்டிருக்கேன், இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி விட்டுருமா, ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி விட்டோம்னா இது என்ன இருக்குது, மைனஸ் 3 டாட் எக்ஸ்ட்ரா -x உள்ள போனால் -x, இது உள்ள போனால் -4 எக்ஸ் வந்துடும் மேலே. அப்போ என்ன வந்துடும் /3x² வந்துடும் அப்படிங்கிறது. சரியான்னு பாரு. இப்போ ஒரே ப்ராக்கெட் ஆகிட்டேன், ஒரே ப்ராக்கெட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு சேர்த்துட்டேன், -x, இது ரெண்டையும் சேர்த்துட்டேன். 7 - 4 அது வந்துடும்ல. எனக்கு கீழே டினாமினேட்டர் ஒன்றா இருக்கனால, மேலே செப்பரேட் பண்ணால் 3ன்னு வந்துடும். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ அடிச்சிட்டோம்னா அப்ராக்சிமேட் வேல்யூ. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் தேர்டு 5.25 ஒரே இது, அது நடுவில் மைனஸ் இருக்கனால 2 டேம் போட்டால் போதும். நாலாவது கணக்குன்றது இந்த கணக்கு ஒரே ஹோல் ரூட்டாக கொடுத்து 1 - x/1 + x கொடுத்துருக்கு. அப்போ நீ என்ன செய்கிற அப்படின்னா 2ஆ பிரித்து ஒன்று மேலே கொண்டு போயிரு. அப்போ -1/2 வந்துடும். இது ஆக்சுவலி 1 + xல தான் இருக்குது. ஹோல் பவர் எண்ணுக்கு போல 1/2 ஒன்று இருக்குது, -1/2 இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து உனக்கு 3 டேம் இருக்குனால 3 டேம் வரைக்கும் ஓப்பன் பண்ணும். இதில் 3 டேம் இருக்கு, 1 - x + x² 2 அப்படின்றதுனால 3 டேம் ஓப்பன் பண்ணு. மல்டிப்ளை ஆகுதுனால மறந்துடாது அந்த கணக்கு. அப்போ நீங்கள் எப்பயும் போல 1 - அந்த 1 + nx ஓடுறதுக்கு எக்ஸுக்கு போல இங்கே -x இருக்குது, அதனால் ஓட்டிருக்கேன். எக்ஸுக்கு போல +x தான் இருக்குது, இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா எண்ணுக்கு 1/2, இங்கே -1/2. அப்புறம் இந்த பவரில் இது எழுதுவோம்ல, n × n - 1/2 ஃபேக்டோரியல், n × n - 1/2 ஃபேக்டர் 2 தான். 1/2 -1னா -1/2. அப்போ கீழே கொண்டு வந்துடும். 2 2 4 2 8ன்னு வந்துடும். x² 8 இந்த ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இதுலையும் -3/2ன்னு வந்துடும். அப்போ 3/8ன்னு வந்துடும். இந்த இதில் x² வந்துடும். புரியுதா சொல்றது? யோசி. ஏன்னா இதில் +1/2 -1னால வெறும் -1/2 சொன்னேன். ஆனால் இது -1/2 -1னா -3/2 வந்துடும். இது ஒரு 4 சேர்த்தா -3/4, கீழே 2 சேர்த்தா -3/8. என்ன சரியா புரியுதா சொல்றது? அப்போ மைனஸ் இது ஒரு மைனஸ், இது மைனஸ், இது ஆக்சுவலி. அப்போ இது மைனஸ் சேர்ந்தா என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். n இப்போ -1/2 இருக்குல்ல. அப்போ இது n × அப்படின்னு சொல்லி -1/2 அப்படின்னு அர்த்தம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 1 எடுத்து 3லையுமே பண்ணிரு. இந்த ஸ்டெப்பு 1 எடுத்து இந்த 3லையுமே பண்ணிரு. இந்த 1 எடுத்து இந்த 3லையுமே பண்ணால் இந்த ஸ்டெப் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்றத பாரு. அப்படின்னா செகண்டை எடுத்து இதில் பெருக்கையில் -x/2, செகண்ட் எடுத்து செகண்டில் பெருக்கையில் +x²/4, செகண்ட் எடுத்து தேர்டில் பண்ணால் கியூப் வந்துடும், தேவையில்லை. புரியுதா சொல்கிறது? இதை எடுத்து இதில் பண்ணால் போதும், அதே மாதிரி இதில் பண்ணால் போதும். அடுத்தடுத்து பண்ணோம்னா கியூப் வந்துடும். கியூப் இங்கே ஆன்சரில் இது அப்ராக்சிமேட் வேல்யூ இல்லை, அதனால் தேவையில்லை. ஓகே, குட். அப்போ விட்டுரு. இப்போ அடுத்து லாஸ்ட் டேர்ம் இந்த x²/8 எடுத்து ஃபர்ஸ்ட் ஒன்லையும் பெருக்கிருக்கேன், செகண்ட் ஒன்லையும் பெருக்கிருக்கேன். தெரியுதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல பெருக்கணும்னா x² வந்துடும், செகண்ட் ஒன்ல பெருக்குனா x³ வந்துடும். செகண்ட் ஒன்று தேவையில்லை, இந்த இடம் செகண்ட் 1 தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து 1 எடுத்து 3லையும் பெருக்கினேன், 2 எடுத்து 2ல் மட்டும் பெருக்கினேன், 3 கடைசியாக எடுத்து 1ல் மட்டும் பெருக்கிருக்கேன். புரியுதா சொல்றது? அதனால பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, புரிஞ்சுக்கோ என்ன சொல்றாங்க சார் அப்படின்ட்டு. இந்த 1 எடுத்து இந்த 3 டேம்லையுமே பெருக்கினேன், இந்த -x/2 எடுத்து 2 டேம்ல மட்டும் பெருக்கினேன், இந்த -x² எடுத்து ஒரு டேம்ல முன்னாடி மட்டும்தான் பெருக்கினேன், இதுல மட்டும்தான் பெருக்கினேன். ஏன்னா நமக்கு தேவை x²/2 அப்படின்றதுனால. புரியுதா சொல்றது? அதை நீ பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுறத எடுத்துட்டேன், டாட் வச்சு போயிட்டே இருக்கும். அது மாதிரி இப்போ லைக் டேம் ஒன் சைடாக கொண்டு வா. x/2 3/8 அந்த x², அங்கிட்டு x²/8, அப்புறம் x²/4 3 டேம் இருக்கு x², சேர்த்துட்டேன். LCM 8 போட்டோம்னா 4க்கு மேலே 2 வந்துரும்ல, 4 2 8. அப்போ மேலே 2ஆல் பெருக்கி 2x². அப்போ 3 + 2 5, 5ல் 1 போச்சுன்னா 4x²/8 அடிச்சிட்டோம் அப்படின்னா, இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 1 4 4 2 4 8. அப்போ x²/2 அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்றதா? யோசிச்சுக்கோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் பப்ளிக். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதி வச்சு சொல்லிட்டேன்.
என்னடா சார் இப்படி சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம். நான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே எழுதினேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா ரெக்கார்ட் ஆகலை, ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ திருப்பி அதை நான் உனக்காண்டி உடனே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லியிருக்கேன். வீடியோ இதை ஸ்டில்லை வச்சு அப்படியே நான் உனக்கு ஆடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே குட். பார்த்து புரியுதான்னு பார்த்துக்க. மைனஸ் இருக்கிறனால 2 மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், 1 + nxன்னு. பட் அந்த இன்ட்டில் வரனால 3 தரம் ஓப்பன் பண்ணு. கீழே உள்ள இதுதான் பைனாமியல் ஃபார்முலா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே, தேங்க்யூ.